Good morning. Today we are going to see about the conversation between neighbors. Hi sir, how was your vacation? When did you return? Hi sir, லீவ்லாம் எப்படி போச்சு? எப்போ திரும்ப வந்தீங்க? Fine sir. There was a family function in our relative circle. That's why I stayed longer in my native. What about you sir? நல்லா இருக்கேன் சார். சொந்தத்தில் ஒரு விசேஷம். அதான் ரொம்ப நாள் தங்கிட்டேன். நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? Nothing special, sir. I went to my native for just one weekend. I stayed here for the entire vacation. விசேஷம்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். சும்மா ஒரு வார கடைசியில் ஊருக்கு போனேன். இந்த லீவ் முழுசும் இங்கே தான் சார் இருந்தேன். Why, sir? Yearly once we have a vacation. At least during that time, we will go to our native place and inquire about the well-being of our relatives to maintain a relationship with them. Then how else will our kids learn about our culture, traditions and relatives? As far as I am concerned, city life is only for kids' academics and our professional purposes. Our native village is always our real identity and honor. ஒரே பேராகிராஃபாக இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். அடுத்த ஸ்லைடில் இதுக்கு தனித்தனியாக பிரித்து தமிழில் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். Why sir? Yearly once we have a vacation. At least during that time we will go to our native place and inquire about the well-being of our relatives to maintain a relationship with them. ஏன் சார் போகலை? நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை லீவு. அந்த நேரத்துலையாவது ஊருக்கு போயிட்டு சொந்த பந்தங்களோட நல்லது கெட்டது விசாரிச்சுட்டு அவங்களோட நம்ம ஒரு தொடர்பு வச்சுக்கணும். Continuation. Then how else will our kids learn about our culture, traditions and relatives? As far as I am concerned, city life is only for kids' academics and our professional purposes. Our native village is always our real identity and honor. அப்புறம் எப்படி சார் நம்ம பிள்ளைங்க நம்மளோட கலாச்சாரம், பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், சொந்த பந்தங்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நகர வாழ்க்கைன்றது நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கும் நம்ம வேலைக்காக மட்டும்தான். எப்போதுமே நம்ம ஊர் தான் நமக்கு அடையாளம், நமக்கு பெருமை சார். Your words are my wish, but among my family, the ladies do not get along with each other. What can I do, sir? நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்க தான் எனக்கும் விருப்பம். ஆனால் எங்கள் குடும்பத்தில் இருக்க பெண்களுக்குள்ளார ஒத்து போகிறதில்ல. நான் என்ன சார் செய்கிறது? இதில் யுவர் வேர்ட்ஸ் ஆர் மை விஷ் அப்படின்னா உங்களது வார்த்தைகளே எனது விருப்பம் அப்படின்னு அர்த்தம். அதை வேறு மாதிரி கூட நம்ம ஆங்கிலத்தில் சொல்லலாம். வாட் யூ ஆர் டெல்லிங் இஸ் ஆல்சோ மை விஷ். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் என்னுடைய விருப்பமும். ஐ ஆல்சோ வாண்ட் டு பி அஸ் யூ சே. நீங்கள் சொன்ன மாதிரி இருக்க தான் எனக்கும் விருப்பம் அப்படின்ற அர்த்தத்தில் வரும். எவ்ரிவேர் த சேம் ப்ராப்ளம். Even in my family, I also have the same problem, sir. But somehow I have been managing. Okay, sir, leave it. By the way, where did you enroll your children? Have you changed the school? எல்லா இடத்துலையும் இதே பிரச்சனை தான் சார். என் வீட்டில் கூட இதே பிரச்சனை தான். ஆனால் எப்படியோ சமாளிச்சுட்டு இருக்கேன். அதை விடுங்க சார். அப்புறம் உங்கள் குழந்தைங்களாம் எங்கே சேர்த்துருக்கீங்க? ஸ்கூல் மாற்றிட்டீங்களா? எஸ் சார், I have changed school. What about your children's enrollment, sir? ஆமாம் சார், மாற்றிட்டேன். நீங்கள் எங்கே சார் சேர்த்துருக்கீங்க? They are continuing in the same school. The school coaching is good. That's why I didn't change. After 10th grade, I will think about changing schools. அதே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அங்கே கோச்சிங் நல்லா இருக்குது. அதான் மாற்றலை. 10th பிறகு தான் அதை பற்றி யோசிக்கணும். Okay, sir. For my children, the van timing didn't match with our schedule. That's why I changed schools. Moreover, the school distance is too far. சரிங்க சார், எங்களுக்கு வேன் டைமிங் ஒத்து வரல, அதனால தான் மாற்றிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ரொம்ப தூரம் சார், அதான் மாற்றிட்டேன் சார்.
Okay, sir. We also make sure the comfort of our family. Have you finished your breakfast, sir? வீட்டில் இருக்கவங்க வசதியையும் பார்க்கணும். சாப்பிட்டீங்களா சார்? பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுதா? இதையே நம்ம வேறு மாதிரி சொல்லலாம். We should also consider the comfort of our family. வீட்டில் இருக்கவங்களுடைய வசதியையும் நம்ம பார்க்கணும். Not yet, sir. I went to school to drop off my children. Just returning home. How about you, sir? இன்னும் இல்லைங்க சார். பிள்ளைகளை ஸ்கூலில் விட போயிருந்தேன். இப்போ தான் வந்துட்டு இருந்தேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இந்த ஸ்லைடில் தி கம்ஃபர்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பேன். தட் மீன்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோடைய வசதி அல்லது சௌகரியத்தையும் நம்ம பார்க்கணும். சில நேரத்தில் சமைக்கிறதுக்கு லேட் ஆகிடும் காலையில். அப்படி இல்லைன்னா குழந்தைங்க எழுந்து குளிச்சுட்டு ரெடியாக லேட் ஆகிடும். அதையெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த சென்டென்ஸ் மீன் பண்ணுது. நோ சார், ஐ எம் ஆல்சோ எட் டு ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட். இல்லைங்க, சாப்பிடலை. நானும் இனிமேல் தான் சாப்பிடணும். ஓகே சார், we will see each other later. அப்படியா? சரிங்க சார், நாம் அப்புறம் பார்க்கலாம். தேங்க்யூ, ஹாவ் எ கிரேட் டே சார். நன்றி. இதை நம்ம we will see each other later அப்படின்ற அந்த சென்டென்ஸை வேறு மாதிரி கூட சொல்லலாம். Let's see later, we will see later, we will catch up later. Thank you for watching. Thank you.